உங்களுக்கு இந்த பாடல் வந்ததுக்கு அப்புறமா உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்தது? இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ம். நிறைய பேர் பாராட்டுறாங்க. ம். இதோ இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வருது. அது ஒரு நல்லா இருக்கு. ஓகே சார். நிறைய பேர் பாராட்டுறாங்க இவ்வளோ அப்படின்னு நாள் சொன்னீங்க. கஷ்டப்பட்டதுக்கு இது நல்ல பலனாக இருக்குன்றது ஓகே. இப்போ ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது, ஓகே. அங்கீகாரம் கிடைக்குது. இந்த பாடலை கம்போஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு போட்டு காமிச்சிங்களா இல்ல உங்க வைஃப்ட்ட போட்டு காமிச்சிங்களா? அப்போ ஒய்ஃப் இல்லை, அப்போ லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே சரி, லவர்னு எடுத்துக்கலாம் சார். போட்டு காட்டல, யாருக்கும் போட்டு காட்டல. யாருக்குமே டேரக்டரோட இதுபடி டேரக்டர் என்ன சொல்றாங்க நான் கேட்பேன். ம். அவர் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னாரு, யாருக்கும் போட்டு காட்டல. அவர் டிசைட் பண்ணாதான் நான். சார் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை உங்க வைஃப் கேட்கும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் அது கொடுத்தாங்க? கல்யாணம் ஆன பிறகு தான் ஃபர்ஸ்ட் போட்டு காட்டினேன். ஒய்ஃப் ஆயிட்டா யாருக்கும் வெளில போகாது அப்படின்றதால வைஃப் ஆயிட்டா யாருக்கு இனி வெளிய போ. போட்டு காட்டும்போது நீ இது என்ன நினைச்சு தானே போட்ட, எனக்கு தெரியும் அப்படின்னு. இது மிரட்டுற மாதிரி கேட்டிருக்காங்க போலியே. இல்ல, அவளோட கான்ஃபிடன்ஸ் சொல்றேன். அவளை நினைச்சுதான் லவ் சாங்லாம் போடுவேன். ம். ஆமா அப்படின்ட்டு. ம். இது எவ்வளவு தூரம் எவ்வளவு விஷயங்கள் நடந்தது இப்போ வரையும் தெரியாது. ம். அதுக்கப்புறமா சொன்னேன், அடா பாவி பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லி.